ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி 23 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம். நாளைக்கு மாலையிலிருந்து தொடங்குகிறது. நாளையிலிருந்து நம்ம திருவண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா கிரிவலம் செல்வதற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதனால பார்த்திங்கன்னா நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கப்பெறும். திருவண்ணாமலையை நம்ம சுற்றி வருவது மிகவும் பக்தியோட சிவபெருமான நம்ம முழு மூச்சோடு நினைத்து கொண்டு சுற்றி வரணும். அங்கே உள்ளே இருக்கின்ற அந்த 8 சிவலிங்கத்தையும் நம்ம வணங்கிவிட்டு அப்படியே சென்று கொண்டே இருக்கணும். அதனுடைய சிறப்புகளையும் எவ்வாறு நம்ம திருவண்ணாமலையை வலம் வரணும் அப்படிங்கிறதையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நாளைக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருவண்ணாமலையில் வீட்டிற்கும் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் உலக பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஆலயத்தில் சிவபெருமானுக்கான உலகங்களும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கொண்டே தான் இருக்கின்றனர். இந்த ஆலயத்தில் கிரிவலம் மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் சிவபெருமானே மலையாக நம்ம நினைத்து வழிபடுவதனால இங்கே கிரிவலம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. நம்ம சிவபெருமானே பார்த்திங்கன்னா மலை உருவமாக அந்த இடத்துல வீட்டு இருக்கிறாரு. அவரை சுற்றி வருவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். அவரை அந்த மலை உருவமாக இருக்கிறவரை நம்ம நினைத்து கொண்டு அந்த பாதைகளை கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இன்னல்கள் அப்படிங்கிறது நமக்கு பெரிதாக தெரியாது. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு நம்ம இறைவனை நினைத்து கொண்டு அந்த மலையை சுற்றி வரும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இந்த கிரிவலமானது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி பிரதோஷ நாட்களில் இருந்துமே சில கிரிவலம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது கார்த்திகை தீபத்தின் போது சுற்றும் கிரிவலம், இப்போ வருகின்ற இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தின் போது சுற்றும் கிரிவலம். அந்த வகையில் நாளைய தினம் பார்த்திங்கன்னா முக்கியம் வாய்ந்த சித்ரா பௌர்ணமியாக கருதப்படுகிறது. இந்த கிரிவலத்தின் போது சிவபெருமானுடைய அருளை பெற நம்ம முழுவதுமாக அவரை நினைத்து கொண்டு நம்ம அந்த மலையை வலம் வருவது மிகவும் சிறப்பு. நாளைய தினம் பார்த்திங்கன்னா சாயங்கால வேளையில் கிரிவலம் செல்வதற்கு மிகவும் நல்லது. பகலில் கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது வெயில் தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால சாயந்தர வேளையிலே செல்லுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கிரிவலம் செல்லும் பொழுது கையில் இந்த 2 பொருட்களையும் கொண்டு செல்வது மிகவும் நல்லது. அது என்னன்னு இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த கிரிவலமானது நம்ம செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா முதலில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்றினை யாரிடமும் பேசாமல் சிவபெருமானை மட்டுமே மனதில் சிந்தையிலும் நினைத்து கொண்டு செல்ல வேண்டும். பலரும் பார்த்திங்கன்னா கிரிவலம் செல்லும்போது பேசிக்கொண்டு ஏதேனும் பற்றி சிந்தித்து கொண்டு இல்லைனா கும்பலாக சென்றால் அவர்களோடு பேசிக்கொண்டு இப்படியே விளையாண்டு கொண்டு போவது உண்டு. அப்படி செல்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கிரிவலத்திற்கான பலனானதை நம்மளுக்கு தரவே தராது. போகும்பொழுதே கிரிவலத்திற்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா முழுக்க அந்த சிந்தையில் சிவபெருமானை மட்டுமே நினைத்து கொண்டு போகணும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பேச்சுக்களை ஈடுபட்டு கொண்டு இல்லை தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு நம்ம போகுவது அப்படிங்கிறது நமக்கு முழுமையான இறையருளை கிடைக்கப்பெறாது. மனதை கட்டுக்குள்ளே இந்த நேரத்தில் கொண்டு வந்தால் தான் நம்ம எந்த நேரத்துலையுமே நம்ம மனதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால் இறைவனிடத்தில் நம்ம முதல்ல அந்த மனதானதை அடக்கி அவரிடம் எப்படி செலுத்துகிறோமோ அதுதான் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இது தான். போகிறவங்க தெளிவாக எத்தனை பேர் போனாலும் சரி அனைவருமே பார்த்திங்கன்னா மௌனமாக இறைவனை நினைத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நம்ம கிரிவலம் செல்லும்பொழுது பார்த்திங்கன்னா கிரிவல பாதையில் இருக்கும் அனைத்து சிவலிங்கத்தையுமே தரிசனம் செய்து தான் கிரிவலம் சுற்ற வேண்டும். இந்த சிவ தரிசனம் செய்யாமல் கிரிவலம் செய்வது நமக்கு பலனை தராது. ஏன்னா ஒரு செயலை செய்கிறோம்னா அதை முழுமையாக செய்து முடித்தால் தான் அந்த பலனானது நமக்கு கிடைக்கும். இப்படி கிரிவலம் செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் நம்ம எலுமிச்சை கனி அல்லது மாங்கனி 2இல் ஏதேனும் ஒன்றை கொண்டு செல்ல வேண்டும். அதை தான் நம்ம கையில் எடுத்து செல்ல வேணும் அப்படின்னு சொல்வது. முதல் லிங்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம், அடுத்து அக்னிலிங்கம், அடுத்து யமலிங்கம், அடுத்து நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம். இப்படி பார்த்திங்கன்னா 8 லிங்கங்கள் இருக்கின்றது. மொத்தம் பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டர் சுற்றளவோட கம்பீரமாக காட்சி தரும் அண்ணாமலையை சுற்றி எண்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. இந்த லிங்கங்களை நம்ம அஷ்டலிங்கங்கள் என்று அழைக்கிறோம். ஒவ்வொரு லிங்கத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பம்சம் உண்டு. அது மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோயில்கள், 7 முருகன் கோயில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோயில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையை நம்ம வலம் பெறுவது அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானது.
அதுவும் சந்திர பகவானுடைய அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வருவது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருவண்ணாமலை கிரிவல பாதையே முழுவதுமே அந்த இறையருள் அப்படிங்கிறது நிறைந்ததாக கருதப்படுகிறது. அந்த இடத்துல வலம் வருவதே அப்படிங்கிறது நமக்கு மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அதனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களால் முடிந்த அளவுக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவல பாதையில் நம்ம சென்று கொண்டே வருவது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். நிறை மாத கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா எப்படி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் தன்னுடைய குழந்தை வயிற்றில் இருக்குது அப்படிங்கிறதுனால எவ்வளோ பாதுகாப்பாக அந்த குழந்தையை மட்டுமே நினைத்து கொண்டு செல்வார்களோ அதே போல தான் கிரிவலம் செல்லும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவரின் திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பக்தியுடன் நடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிரிவலம் செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா எறும்பு புற்றுகளுக்கோ அன்னமிட்டலோ அல்லது இனிப்பு வழங்கு வைத்தலோ பெரும் புண்ணியத்தை நமக்கு வந்து சேரும். எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கின்றதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்க வந்து சேரும். திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா கிரிவலம் தொடங்குவதற்கு முன் அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் இருக்கும் பூத நாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் ஆவார். அவரை வணங்கிய பின் பார்த்திங்கன்னா வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும். அதன் பின் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின் பார்த்திங்கன்னா கோயில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்க வேண்டும். இப்படித்தான் பார்த்திங்கன்னா கிரிவலம் தொடங்க வேண்டும் என்பது நியதி. முன்பு கூறினது போல் பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கனியையும் நம்ம கையில் வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. இதை நீங்கள் வீட்டில் இருந்தே செல்லும்போது கொண்டு செல்ல வேண்டும். இதை கையிலோ நீங்கள் கொண்டு செல்லும் பை என எதில் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். இதை வைத்துக்கொண்டு கிரிவலத்தை சுற்றி சிவபெருமானை மனதார வேண்டி வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த பழங்களை நீங்கள் கையோடு வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். நம்ம சுற்றி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதை அப்படியே கொண்டு வரணும். வீட்டிலிருந்தே கொண்டு போய் திரும்ப அதை வீட்டிற்கு கொண்டு வரணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த பழங்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்த பிறகு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் இதை நெய்வேத்தியமாக பகிர்ந்து உண்ண வேண்டும். மாங்கனியாக இருந்தால் அதை அப்படியே சாப்பிடலாம். எலுமிச்சையாக இருந்தால் பார்த்திங்கன்னா அதை சாறாக பிழிந்து எலுமிச்சை சாறு பருகலாம். இப்படி கிரிவலம் செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா சிவபெருமானி உங்கள் இல்லம் தேடி வருவார் என்று சொல்லப்படுகிறது. நாம் இறையருளை பெற பல சூட்சம வழிபாடுகள் உள்ளது. அதில் ஒன்றுதான் இந்த வழிமுறையும். இதில் விருப்பமுள்ளவர்கள் பார்த்திங்கன்னா நாளைய கிரிவலத்தின் போது இதை செய்து பலன் அடையலாம் என்ற தகவலுடன் பார்த்திங்கன்னா இந்த பதிவினையும் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.